ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃப்டியாக இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் தப்பாக சொல்கிறாங்களே, இது உண்மை தானே சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், என் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டதுன்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மையாக நடந்தது மட்டும் சொல்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊரில் வந்து விவசாயம் பண்ணாண்டில் விவசாய வேலைக்கு போவேன். களை பறிக்க நடுறது கொத்துறதுக்கு எல்லா வேலைக்குமே போவேன். அப்படி நாங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு குரூப் டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீமில் என்ன நம்ம பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இவன் இப்படி போனான், நாளைக்கு வந்து அவன் அப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி ஊரு கதை ஓராயிரம் கதை பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பேசும்போது ஒரு சில நாளில் வந்து இந்த வெளிநாட்டு கதை வந்து வந்துடும். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் இப்படி தான் கேவலமாக பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அந்த ஓனருங்களாம் இவங்களை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வந்து ஊரில் சொல்கிறது கிடையாது. அப்படியே இவங்களே போய் அந்த வீட்டு உள்ளே போய் பார்த்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அப்போது நம்மளுக்கும் ஆனால் எனக்கு வந்து அப்போவே வந்து லைட்டாக கோவம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்போ நம்ம சொந்தக்காரெலாம் இப்படி இருக்காங்க பருவில் பேசுகிறாங்க. ஆனால் அப்படி நினைப்போம், அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கேவலத்தின் உச்சக்கட்டத்தில் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கேவலமாக இவங்களே போயிட்டு பார்த்த மாதிரி ரொம்ப தப்பாக பேசுவாங்க. இப்படி தான் வந்து எனக்கு வெளிநாட்டை பற்றி என் மைண்டுக்கும் இப்படி தான் இருப்பாங்க போலன்னு செட் ஆகிடுச்சு. அப்போ வந்து என்னோடய சித்தி என்னோடய அத்தை வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த லீவுக்கு 2 வருஷம் முடிச்சுட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு டைம் எங்கள் சித்திட்டு கேட்டதில்லை, எங்கள் அத்தையிட்டு கேட்டிருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் தப்பாக சொல்கிறாங்களே, இதை எப்படி போய் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. எங்கள் அத்தை என்ன பண்ணிட்டாங்க, பொசுக்குன்னு அவங்க பசங்க மேலாம் சத்தியம் வச்சுட்டாங்க. என் பசங்க சத்தியமாக அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, இவங்களாம் போய் பார்த்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அப்போ நான் அந்த டைமில் நான் என்ன நினச்சேன்னா, நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டுன்னு இப்படி பொய் சொல்கிறாங்க போல், சரி விடு அப்படின்ட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையுமே என் மைண்டும் அந்த மாதிரி ஒரு செட் ஆகி தான் இருந்துச்சு. எனக்கு எப்போ இந்த இது மாறிச்சு அப்படின்னா, என்னோடய சொந்த பெரியப்பா பொண்ணு வெளிநாட்டுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு எனக்கும் 1 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அவளை வந்து பெரியப்பா பொண்ணுன்றதோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவள் வந்து வெளிநாட்டுக்கு போனால், வெளிநாட்டுக்கு போயிட்டு போகும்போது நல்லா தான் போனாள். அந்த 2 வருஷம் வந்து எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்கிட்ட ஃபோன் இல்லை, அதனால் அவள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச முடியல. இந்த 2 வருஷம் வரைக்கும் அவன் என்ன பண்ணுறா இது பண்ணுறது எதுவுமே தெரியல. 2 வருஷம் முடிச்சுட்டு லீவுக்கு வந்தா இல்லையா, அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன். A to Z கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து என்ன சாப்பிடுவாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரத்துக்கு தூங்குவாங்க, அங்கே தப்பாக சொல்கிறாங்களே, இது எல்லாமே வந்து ஓப்பனாக இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்கிட்ட கூட கேட்க முடியாது. அவள் ஒருவேளை என் பெரியப்பா பொண்ணாவே இருந்திருந்தாலும் அவன் கேட்டிருக்க முடியாது. அவள் என் ஃப்ரெண்டாக இருந்ததால் என்கிட்ட ஓப்பனாக அவளால் சொல்ல முடிஞ்சிச்சு. நானும் கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்லடி, இவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிட்டு பண்ணி வேலை செய்வோம், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான், வேலை தான் முன்ன பின்ன கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அப்போ எனக்குள்ளே வந்து அந்த தைரியம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணம் அவளால் வரல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த தைரியம் அந்த வெளிநாட்டுக்கு போனால் அந்த தப்பான இது இருக்காதுன்றது தைரியம் வந்து அவள் சொன்ன அந்த வார்த்தையால் தான். அதுக்கப்புறமா வந்து நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். துணிஞ்சு வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போகும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாம் தப்பாக சொல்கிறாங்கடி, போவாதடி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து என் பெரியப்பா பொண்ணலாம் என் வயசு இருக்கா, அவள் போய் வேலை செய்கிறா, நம்ம போய் செய்ய மாட்டோமான்னு தைரியமாக ஏதோ ஒரு துணிச்சலில் கிளம்பி வந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயும் வந்து ஊரில் என்ன நம்ம பேசுவாங்க, இங்கே வந்து நம்மளை ஏஜென்ட்டு கூட்டின்னு போகிறேன், நம்ம ஒரு ஏஜென்ட்டு மூலியமாக தான் வருவோம். அப்படி கூட்டின்னு போகும்போது அந்த ஏஜென்ட்டே நம்மக்கிட்ட தப்பு பண்ணிவிடுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்படிலாம் நடக்கும்டி அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து 99% இல்லவே இல்லை. நம்மளை ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப அழகாக கூப்பிட்டு வந்து நம்மளை விடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, அந்த 1% ஏன் அப்போ இல்லைன்றனா, இப்போ நம்ம ஊர்லேயே கூட ஒரு 10 இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா, எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனி எதாக இருந்தாலும் சரியுமே, அது ஒரு சில இடத்துல தவறு நடக்கிறது இருக்குது தானே, இப்போ வரைக்குமே இருக்குது தானே. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளிநாட்டிலையுமே வந்து ஒரு 10 வீடு 9 வீடு நல்ல வீடுனா, ஒரு வீடு தப்பானதாக கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு நேரம் சரியில்லாமல் போய் மாட்டிக்கிட்டாலோ, இல்லை வந்து நம்மளை கூட்டிட்டு வந்து ஒரு ஒரு தெரிஞ்சவங்க மூலிமா வரோம் இல்லையா, அதாவது இந்த ஏஜென்ட் மூலிமா வந்து ரொம்ப அந்த மாதிரி மாற்றுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். அது கூட நம்ம போய் காதால் கேட்டதில்லை, கண்ணாலே பார்த்ததில்ல இருக்கலாம். ஏன்னா அந்த நியூஸ் எல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரிலாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மூலிமா பார்த்தா அப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் மீதி 99% வேலைக்கு வரவங்களுக்கு ஒன்று வேலை கஷ்டமாக இருக்கும், 2வது ஒரு சில வீட்டில் கொடுமைப்படுத்துகிறவளுங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாளுங்க, ஒரு சில வீட்டில் வந்து
நம்ம தங்குறதுக்கு ரூம் போது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதிலே படுக்கணும், அதிலே யூஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் இருக்குது. ரொம்ப லேட்டாக தூங்குறது, குழந்தை பார்த்துக்கிற வேலைலாம் ரொம்ப லேட்டாக தூங்கணும், சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கணும், இந்த மாதிரி வேலைலாம், இந்த மாதிரி கஷ்டம்லாம் சத்தியமாக இருக்குது தான். இதெல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறேன்றவங்க மட்டும் வெளிநாட்டுக்கு வாங்க. மற்றபடி இந்த தப்பான இது அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் வெளிநாட்டு லைஃப் வாழ்ந்துன்னு இருக்கேன். இதை வச்சு நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் கூட அவ்வளோ சேஃப்டி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தெல்லாம் வந்து ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா நம்ம கான்டாக்ட் வீட்டுக்கு வந்து லெட்ரு தான், அப்புறம் அப்படிலாம் வந்து கேசட்டில் பேசி அனுப்புவாங்க. இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப டெக்னாலஜி வேறு லெவலில் டெவலப் ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனு நம்மக்கிட்ட இருக்குது, எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் உண்மை. பேசுகிறவங்க என்னோடய சித்தி காலத்துலேயும் தப்பாக தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன் பாரு, இப்போ என்னையுமே வந்து பின்னாடி அங்கே கொல்லியில் வேலை செய்யும்போது பேசின்னு தான் இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் தப்பாக தான் இருப்பாங்க, பேசின்னு தான் இருப்பாங்க. ஊரில் பேசுகிறவங்க 1000 பேசின்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டால் வேலைக்கு ஆகுமா? வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கு கேட்டால் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கு எந்த ஒரு இந்த தப்பான பிரச்சனை தான் 99% இல்லை, 1% தெரியாத போய் மாட்டிக்கினா தான் ஆச்சு. ஊரில் சொல்கிறவங்களாம் யாரும் கேட்காதீங்க, கேட்டு இந்த வெளிநாட்டுக்கு வரவங்களாம் தப்பாக நினைக்காதீங்க. இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என் மனசில் இந்த ஆதங்கம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.